கவிஞன் ஒரு இதுல சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு 2 வேளை நல்ல உணவு சாப்பிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் நான் நிறைய எழுதியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் தன்னை பட்டினி போட்டுக்கொண்டு தமிழுக்கு சோறு போட்ட எத்தனையோ மகத்தான எழுத்தாளர்களால் உருவானதுதான் நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே கடந்து கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவன் கேட்கிறான். ஆசிரியர் சொல்றார், ஒரு மனிதன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும். ஏன் கண்ணாடியை போல இருக்க வேண்டும்? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் தனக்குள் பதிவு செய்யாத ஒரு கண்ணாடியை போல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் நமக்குள்ள பதிஞ்சிடக்கூடாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்து பார்த்து பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தோட நாம வாழ வேண்டும். ஏன்னா கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். தேவதச்சன் ஒரு அழகான கவிதையில ஒரு வாசகம் சொல்வார், கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்ன ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு வாசகம் பாருங்க. கண்ணாடிக்கு முன்னால் உங்களுக்கு 4 கைகள். என்னைக்காவது கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம இதை யோசிச்சிருக்கோமா? முகம் அழகா இருக்கா, பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்குதா அப்படின்னு மட்டும் தலையை வாரி போயிட்டே இருந்தோம். ஆனா கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு எத்தனை கைகள் இருக்கிறது? 4 கை இருக்குது. கண்ணாடியில 2 கை, நம்ம கிட்ட 2 கை. ஒரு கடவுளுக்கு எப்படி 4 கைகள் இருக்குமோ அது போல கண்ணாடிக்கு முன் பார்க்கும் போது நமக்கும் 4 கைகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையான வார்த்தை. மோட்டிவேஷனல் புக்கெல்லாம் நம்ம வெளிநாட்டு ஆத்தர்ஸ் எழுதுனதை வாங்கி வாங்கி படிக்கிறோம். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தைக்குள் எவ்வளவு மோட்டிவேஷன் ஒளிந்து இருக்கிறது. அது என்ன சொல்ல வருகிறது? உனக்கு நீயே தான் கைகுடுக்கிக் கொள்ள வேண்டும், உனக்கு நீயே தான் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், உன்னை நீயே தான் தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது உனக்கு 4 கைகள் என்று தேவதச்சன் நமக்கு அந்த கவிதை மூலமாக சொல்லுகிறார். அப்ப ஒரு சாதாரண விஷயம் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. கண்ணாடி நம்ம டெய்லி பாக்குறதுதான், ஆனா அது நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனா என்னைக்காவது நம்ம அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அதை உணர்ந்திருக்கிறோமா? முதல் பாடம் கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நாம முன்னாடி நின்னோம்னா நம்ம குறைகளை அப்படியே சுட்டி காட்டும். கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. என்ன குறையோ அதை அப்படியே காட்டும். இது மூலமா நமக்கு என்ன தெரியுது? நம்ம சொந்தக்காரங்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஒரு குறை இருந்தா உள்ளதை உள்ளபடியா சுட்டி காட்டணும். ஏற குறைய சொல்லி ஐயோ நீ இப்படி பண்ணிட்டு அவ்வளவுதான் உன் ஜோலியே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடாம இதுதான் உன் குறை, இதை நீ சரி செஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு உள்ளதை உள்ளபடி மட்டுமே சுட்டி காட்ட வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம். 2வது பாடம் நமக்கு என்ன தெரியுமா? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும்தான் அது நம்ம குறைகளை காட்டுமே தவிர கண்ணாடியை விட்டு நகர்ந்த உடனே அது மௌனமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு முன்னால் மட்டும்தான் சுட்டி காட்ட வேண்டும். அவன் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 2வது பாடம். 3வது பாடம் என்ன தெரியுமா? கண்ணாடி குறைகளை நமக்கு சொல்லும் போது யாராவது கல்லெடுத்து கண்ணாடி மேல எரிஞ்சிருக்கிறோமா? நீ எப்படி என் மூஞ்சை இப்படி காட்டலாம் அப்படின்னு கண்ணாடி மேல ஓங்கி ஒரு குத்தி இருக்கோமா? கோவப்பட்டிருக்கோமா? எரிச்சல் பட்டிருக்கோமா? அது மாதிரி தான் யாராவது நம்முடைய குறைகளை சொன்னால் இவன் தாண்டா சினிமாவில் வர்ற நம்பியார் மாதிரி முறைக்க கூடாது, எம்என் ராஜத்தை பார்த்த மாதிரி பார்க்க கூடாது. நம்ம கிட்ட அந்த குறை இருந்தால் அந்த குறையை சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர குறை சொன்னவர்களை எதிரிகளாக மாற்றி வெறுக்க கூடாது. கண்ணாடியை போல இயல்பாக இருக்க வேண்டும் என்பது கண்ணாடி நமக்கு கற்றுத்தருகிற 3 முக்கியமான பாடங்கள் என்பதை ஒரு கவிதை படிக்கும் போது நமக்கு இத்தனை சிந்தனைகள் விரிகிறது. இது நல்லா இருந்தா நீங்க கைத்தட்டலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா மகாலிங்கம் ஐயா தான் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் எங்க ஆட்கள் தட்டிகிட்டே இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி. நீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நம்ம தமிழ் இலக்கியத்துல என்ன தெரியுமா? நாமெல்லாம் சங்க இலக்கியத்தின் மரபின் தொடர்ச்சிகளாகவே இருக்கிறோம். மரமும் மரபும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய கான்செப்ட், கருப்பொருள். நம்ம அதை தொடர்ச்சிகளாகவே இருக்கும். இங்க இருக்கிற நிறைய பெண்கள் இருக்கீங்களா, உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க வீட்டுல உள்ள சமையல் அறையில இருக்கிற பாத்திரம்லாம் இருக்குல்ல, அந்த பாத்திரங்கள்ல யார் பேர் எழுதப்பட்டிருக்கும்? திருமணம் ஆயிருந்தா உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ரொம்ப பழைய பாத்திரங்களா இருந்தா நம்ம பாட்டியுடைய பேர் இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? இந்த பொம்பளைங்களுக்கு இதுதான் வேலை, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாங்கன்னா இது ஏன் பாத்திரம், இது ஏன் கரண்டி, இது என்னுடைய தட்டு, என்னுடைய செம்புன்னு பேர் எழுதி வெட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. நீங்க பாத்திரத்தில் பேர் எழுதுவது எங்களுடைய பண்பாட்டின் தொடர்ச்சின்னு காலர் தூக்கி விட்டுக்கலாம். ஏன் தெரியுமா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில இருக்கிற அந்த மண்பாண்டங்களை எடுத்து பார்த்தால் கோதை என்றும் ஆதினி என்றும் பெண்கள் தங்கள் பெயரை மண்பாண்டங்களில் எழுதி இருக்கிறார்கள். நம்மளாம் சாதாரணமான ஆளுகள் இல்ல.
அன்னைக்கு இருக்கிற மரபின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பாத்திரத்துல நாம பேர் பொறித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அப்படியே நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். சமையல் அறையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாதாரணமான ஆள் இல்லை. சமையல் அறையில் இருந்து கொண்டு கூட சரித்திரத்தை படைக்க முடியும் என்று நம்மாலதான் நிரூபிக்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க, சமையல் அறையில எவ்வளவு தத்துவம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செய்வோம்ல, செய்வோமா செய்ய மாட்டோமா? ஏன் இப்படி உட்காந்துருக்கிறீங்க? செய்வோம். தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா? தேங்காய் சட்னி அவ்வளவு சீக்கிரமா தன்னை விட்டு கொடுக்காது. அது ரொம்ப நேரம் அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சாதான் அது தன்னை விட்டு கொடுக்கும் தேங்காய். ஆனா தக்காளி அப்படி கிடையாது, ஒரு அரை அரைச்ச உடனே அது தன்னை விட்டு கொடுத்துரும். ஆனா தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய்விடும். தன்னை விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. சமையல் அறையில இருந்து கூட எங்களால் தத்துவம் சொல்ல முடியும் என்பது நம்ம பெண்களுக்கே உரிய ஒரு பெரிய தனி சிறப்பு. சாதாரணமா நம்ம பெண்களை நினைச்சிட முடியாது. எங்க பாட்டி ஒருத்தங்க தான் அன்னைக்கு சொல்றாங்க, இட்லி அவிச்சோம்னா கால் வலிக்காது, ஒரே இடில 12 இட்லி வச்சுட்டு உட்காந்துடலாம். ஆனா பாத்திரம் விளக்கும் போது கை வலிக்கும். தோசை சுட்டோம்னா பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்காது, ஆனா நின்னு கால் வலிக்கும். இதனால என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை தாண்டி வந்தா வாழ்க்கையில ருசி இருக்கும். சமையல் கட்டுல இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது தாங்காம பெரியார் சொன்னார், இப்படியே விட்டா இவங்க இதுலயே தத்துவம் சொல்லுவாங்கன்ட்டு தான், பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னார். நான் திருமணமாகி ஒரு 4-5 நாள் இருக்கும்போது பரபரப்பா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். கையில ஒரு கரண்டியோட என் கணவர் வேகமா ஓடி வந்து கரண்டியை பிடிங்கிட்டு ஒரு புத்தகத்தை என் கையில கொடுத்தார். ரொம்ப புரட்சிகரமான புருஷனா இருப்பார் போல அப்படின்னு புத்தகத்தை பார்த்தா சுவையாக சமைப்பது எப்படின்னு எழுதியிருக்கு. எங்க போனாலும் நம்ம நிலைமை எப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது? ஆனால் பெண்கள் வெறும் சமையலறைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மாண்பை காக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நின்னு கால் வலிக்கும். இதனால என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமத்தை தாண்டி வந்தா வாழ்க்கையில ருசி இருக்கும். சமையல் கட்டுல இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க. இது தாங்காம பெரியார் சொன்னார், இப்படியே விட்டா இவங்க இதுலயே தத்துவம் சொல்லுவாங்கன்ட்டு தான், பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னார். நான் திருமணமாகி ஒரு 4-5 நாள் இருக்கும்போது பரபரப்பா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். கையில ஒரு கரண்டியோட என் கணவர் வேகமா ஓடி வந்து கரண்டியை பிடிங்கிட்டு ஒரு புத்தகத்தை என் கையில கொடுத்தார். ரொம்ப புரட்சிகரமான புருஷனா இருப்பார் போல அப்படின்னு புத்தகத்தை பார்த்தா சுவையாக சமைப்பது எப்படின்னு எழுதியிருக்கு. எங்க போனாலும் நம்ம நிலைமை எப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது? ஆனால் பெண்கள் வெறும் சமையலறைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மாண்பை காக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.